வணக்கம். இந்த பதிவில் வந்து நம்ம வீட்டில் வந்து மிக்ஸி எப்படி நம்ம ஓனாக ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முடியாத பட்சத்தில் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு கடையில் கொடுத்து ரெடி பண்ணிக்கலாம். சப்போஸ் காயில் போயிடுச்சு அப்படின்னா கடையில் கொடுத்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சரி, இப்போது நம்ம ஃபஸ்ட் எய்டு வீட்டில் எமர்ஜென்சிக்கு இப்போ ஒரு மிக்ஸி வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம எப்படி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து மிக்ஸி பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மிக்ஸி. இது வந்து அம்மா ஓடலைன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. இதில் பார்க்கையில் நம்ம மிக்ஸியை பொறுத்த வரையும் ஒர்க் ஆகாமல் போகுதுன்னா அதுக்கு மூணு ப்ராப்ளம் தான் இருக்கும். ஒன்று ஒயரு, புரியுதுங்களா, பவர் கேபிள் போயிருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த பிரேக்கர் போயிருக்கும். அப்படி இல்லைன்னா மூணாவது வந்து காயில் போயிருக்கும். ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணி பார்த்ததில் பவர் கேபிள் தான் போயிருந்தது. காயில் பார்த்திங்கன்னா காயிலில் வந்து எந்த ஒரு பிளாக் மார்க்கும் இல்லை, அதாவது தீஞ்சு போன மாதிரி ஸ்மெல் எதுவும் இல்லை. ஸோ காயில் வந்து நல்லா இருக்குது. காயில் வந்து வைண்டிங் வச்சு செக் பண்ணிக்கலாம் மல்டிமீட்டரில். அதை நான் ஃபியூச்சரில் நான் சொல்லித்தரேன். பிரேக்கரும் நல்லா இருக்குது. பிரேக்கர் பாருங்கள், கண்டினியூட்டி வருதுங்களா, பிரேக்கரும் நல்லா இருக்குது. ஸோ அடுத்ததாக என்ன செக் பண்ணல, அந்த ஒயரு பவர் கார்டு தான் செக் பண்ணேன். பவர் கார்டு செக் பண்ணும்போது பவர் கார்டு போயிடும். ஸோ பார்க்குறதுக்கு பவர் கார்டு நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த எண்டிலிருந்து இந்த ஒயர் பார்த்திங்களா, இந்த கேப்பில் வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து கேபிள் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். அதாவது ஒயர் வந்து தேஞ்சிரும். அது நமக்கு தெரியாது வெளியில். இதை நான் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். மல்டிமீட்டர் வந்து பஸ்ஸர் மோடில் போட்டிருக்காங்க. இப்படி வைக்கையில் இதில் எல்லுன்னு இருக்கும். எல்லு வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு ஒயரு. ஸோ இதில் பாருங்கள், எல்லு வந்து சிகப்பு ஒயரு. இதில் இந்த சிகப்பு ஒயரா, இந்த சிகப்பு ஒயர் எங்கே போகுது, இங்கே லெவல் சுவிட்சுக்கு போதா, இங்கே அந்த சிகப்பு ஒயரும் இந்த சிகப்பு ஒயரும் வச்சாக்கா பீப் சவுண்டு வந்துச்சுன்னா சிகப்பு ஒயர் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் சிகப்பு ஒயர் லைன் ஒயரை செக் பண்ணுறேன். செக் பண்ணும்போது சிகப்பு ஒயர் நல்லா இருக்குது. அடுத்து நான் செக் பண்ணுறது நியூட்ரல் ஒயருன்றது வந்து பிளாக் கலர் ஒயரு. ஸோ நான் நியூட்ரலில் வச்சுக்கிறேன். இதிலே வந்து லைனு நியூட்ரல்னு போட்டிருப்பாங்க. ஸோ நியூட்ரலில் வச்சுட்டு நான் பிளாக் ஒயரை செக் பண்ணுறேன். பிளாக் ஒயர் வந்து இங்கே போகுது, இங்கே பிரேக்கருக்கு வருது பிளாக் ஒயரு. பிளாக் ஒயரை செக் பண்ணும்போது பிளாக்கில் வந்து பீப் சவுண்டு வரல. அதனால் இது ஒயரோடைய கண்டினியூட்டி வந்து இல்லை. சரிங்களா. அடுத்து நான் எர்த் ஒயரு, இங்கே பெரிய அமௌண்ட் இருக்குது, இதை வந்து செக் பண்ண போகிறேன். எர்த் ஒயர் எப்பவுமே க்ரீன் தான். க்ரீன் ஒயரை செக் பண்ணுறேன். க்ரீனை செக் பண்ணும்போது பீப் சவுண்டு வந்துச்சுன்னா க்ரீன் ஒயர் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ பீப் சவுண்டு வருது, க்ரீன் ஒயரும் நல்லா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெட்டு க்ரீன் நல்லா இருக்குது, பிளாக் ஒயர் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த பவர் கேபிளை வந்து மாற்றினீங்கன்னா மிஷின் வந்து ஓடும், மிக்ஸி வந்து ஓடும். இப்போ நான் வந்து கேபிள் தான் போயிடுச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இதை நான் வந்து இங்கே கட் பண்ணிவிட்டு இந்த கேபிளை முறுக்கிட்டு மிக்ஸி வந்து ரன் பண்ணி பார்க்க போகிறேன். ரன் ஆச்சுன்னா மிக்ஸி நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நான் இப்போ வந்து இந்த இடத்துல நான் கட் பண்ணுறேன். ஏன்னா இந்த இடத்துலேருந்து இது வரையும் இல்லை இது வரையும் இந்த கேப்பில் கூட எங்கேயாச்சும் அந்த பிளாக் ஒயர் கட் ஆகிருக்கலாம். ஸோ அதனால் நான் இங்கே கட் பண்ணிவிட்டு நான் அந்த ஒயர் வச்சு கண்டினியூட்டி பார்க்க போகிறேன். சரிங்களா. நீங்கள் நான் வீட்டிலே இருக்கிற ஒயரை வச்சு நான் அந்த ஒயரை ரெடி பண்ணிக்கினேன். கடைக்கு போனீங்கன்னா 100 ரூபாய் இல்லை 150 ரூபாய் இருக்கும். இதே மாதிரி பவர் கேபிள் வந்து எலக்ட்ரிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். வாங்கிட்டு வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே ஃபுல்லாகவே இதுவரையும் இங்கேயே வந்து கேபிள் மாற்றிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு கண்டினியூட்டி இருந்துச்சுன்னா நான் இங்கேயே வந்து முறுக்கிட்டு மிஷின் வந்து ரன் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல நான் கட் பண்ணுறேன். இங்கேருந்து கண்டினியூ வந்துச்சுன்னா இங்கிருந்து நான் இந்த ஒயரை வந்து ஜாயின் பண்ணிக்குவேன். சரிங்களா. வந்து ரெட் ஒயர் வைக்கிறேன். கண்டினியூட்டி ஓகே. பிளாக் ஒயர் வந்து சர்க்கியூட் பிரேக்கர் ஓகே, இங்கே கண்டினியூட்டி வருது. அதே மாதிரி க்ரீன் ஒயரு, இங்கிலிருந்து ஒயர் நல்லா இருக்குது. நான் இங்கேருந்தே வந்து நான் ஜாயிண்ட் போட்டுக்க போகிறேன். எர்த் ஒயர் எப்போவுமே எங்கே நம்ம கொடுக்கணும், ப்ளக்கில் டாப்பில் இருக்குது பார்த்திங்களா பெரிய ஹோல்ஸு,
அதில் தான் இந்த எர்த் ஒயரை வந்து நம்ம சொருகணும். சரிங்களா? லைன் வந்து எப்போவுமே ப்ளக்கில் ரைட் சைடில் சொருகணும். சரிங்களா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த கன்ஃபியூஷன்லாம் வரக்கூடாதுன்னா நீங்கள் புதுசாக ஒரு 150 ரூபா 100 ரூபா கொடுத்து பவர் கேபிள் 3 பின் கேபிள் வாங்கிட்டு வந்து நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன் வராது. ஸோ இப்போ வந்து நான் கனெக்ஷன் கொடுக்க போகிறேன். கனெக்ஷனாக நம்ம ஹோல்ஸில் சொருக போகிறோம்ல, அதில் ரைட் சைடு ஹோல்ஸில் லைன் சொருகணும். இது வந்து பிளாக்கு லெஃப்ட் சைடு ஹோல்ஸில் சொருகணும். இப்போ நான் கனெக்ஷன் கொடுத்துட்டு மிக்ஸி ரன் பண்ணி காட்டுறேன். மிக்ஸியை போட போகிறேன். சரிங்களா? இப்போது இதில் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஒயர் தான். ஒயர் வந்து நான் பழைய ஒயரை வந்து கட் பண்ணிவிட்டு புது ஒயர் ஜாயின் பண்ணிவிட்டு ப்ளக்கு வந்து நான் இதுக்கு 3 பின் ப்ளக் போட்டுருவேன். எர்த் ஒயரு, லைன் ஒயரு, அப்புறம் நியூட்ரல் ஒயரு. சரி, ஓகே. இந்த தகவல் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களே இனிமேலுக்கு மிக்ஸி வந்து டெம்ப்ரரியாக அர்ஜென்ட்டில் கடை இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்மளே எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். தகவல் உபயோகரமாக இருந்திருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டு, இந்த மாதிரி பயனுள்ள தகவல் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வேணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட இணைந்துருங்க. ஸோ see you next video. ஸோ டாட்டா, பை பாய்.